இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மயக்கம் தெளிந்து வாருங்கள், ஒன்றிணைந்து போராடி வெல்வோம் என்று அழைப்பு விடுத்த மருத்துவர் ஐயா அவர்கள். நான் பொது வாழ்விற்கு வந்தபோது கிராமத்திற்கு 25 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், தமிழகத்தை சிங்கப்பூராக மாற்றி காட்டுகிறேன் என்று அன்றே சொன்னேன். ஆனால் மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும், சமூக ஏற்ற தாழ்வுகளை களைந்து சமத்துவ சமூகம் உருவாக்க, சமூக நீதி பற்றி தெளிவில்லாத ஆட்சியாளர்கள் போதைக்கும் இலவசத்திற்கும் மக்களை அடிமைப்படுத்தி விட்டனர். தமிழகத்தில் தற்போது நாள்தோறும் பல்வேறு துறையினர் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதனை காது கொடுத்து கேட்க கூட நாதி இல்லை. ஆனால் ஓட்டு வாங்குவதற்கு இப்போதே மறைமுகமாக பணம் கொடுக்கவும், செய்த ஊழலில் உங்களையும் உட்படுத்தவும் முயற்சிக்கிறார்கள். எனவே இதுவே சரியான தருணம். மயக்கத்திலிருந்து தெளிந்து வாருங்கள், நாம் ஒன்றிணைந்து போராடுவோம். கடந்த காலங்களில் நாம் போராடித்தான் உரிமைகளை பெற்றோம். இங்கு போராடாமல் எதுவும் கிடைக்காது. வரும் தேர்தலில் அரசியல் அதிகாரம் பெற்று ஜாதிவாரி கணக்கெடுத்து அனைத்து ஜாதியினருக்கும் விகிதாச்சார இட ஒதுக்கீடு உள்ளிட்டவைகள் கிடைக்க ஆவண செய்வோம். மனித வளத்தை மேம்படுத்த, சமூக ஒற்றுமையை வளர்க்க, ஊழலையும் துரோகத்தையும் துடை தெரிய சமூக வலைதளங்களை ஆக்கபூர்வமாக பயன்படுத்துவோம். நம்மை நாமே தூற்றிக் கொள்வது, நம்மை மயக்கம் தெளியாமல் பார்த்து கொள்வோருக்கு ஆதாயம் கிடைக்க வழிவகுக்கும். புரிந்து கொண்டு என்னுடன் தொடர்ந்து பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து உங்களோடு பேசுவேன் என்று நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய சொந்தங்களுக்கு திறந்த மடல் எழுதி இருக்கிறார்கள். ஐயா வழி நடப்போம். 2026 மீண்டும் ஒரு வெற்றி சகாப்தம் படைப்போம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.